இன்றைக்கி வீடியோவில் 38 சைஸ் ஹிப் சைஸோட பேண்டு எப்படி நம்ம கட் பண்ணி ஒரு 6 சென்டிமீட்டர் ஃப்ரண்ட்டில், அதுக்கு அடுத்து ஹிப்பில் பாதி சைஸ் 19, அதுலேருந்து திரும்ப ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா 21 வரைக்கும் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டாக மடித்து திரும்ப ஒரு 2 இன்ச் அளவில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிளாத்தில் ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு நம்ம விட்டுருக்கு இல்லையா, அது கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒட்டும்போது முக்கியமாக நம்ம இந்த ஹீட்டை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக ரொம்ப வச்சு ஹீட்டை வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கிளாத்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தவிர்க்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அயன் பாக்ஸில் ஹீட்டை செட் பண்ணிக்கிறது பெட்ரு. இதுக்காகவே ஸ்பெஷலாக டெய்லரிங்கில் ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, அது நான் வாங்கலை. ஸோ இப்போது என்னோடய இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் நார்மல் அயன் பாக்ஸை வாங்கியிருக்கேன். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹீட்டு இது போதுமானது அப்படின்றது தெரியும். ஒரு தேய்ச்சி பார்த்துட்டு அது மாதிரி அதுக்கப்புறம் ஹீட் கரெக்டாக இருக்குன்னா ஓட்ட ஆரம்பிங்க. இப்போது நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டி ஒட்டியாச்சு. அடுத்து ரைட் சைடு இருக்கிற பேண்டு பட்டி அப்படியே ஓட்டலாம். நல்லா க்ளீனாக பொறுமையாக ஸ்லோவாக ஓட்டுங்க. ஏன்னா அது அதுக்குள்ளே இருக்கிற மெழுகெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டிக்காது. கொஞ்சம் நல்லா ஹீட்டு இருக்கும்போது மட்டும்தான் நல்லா ஓட்டும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. அது உள்ளே இருக்கிற அந்த பேஸ்டெல்லாம் அந்த கிளாத்தில் போய் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால ஸ்லோவாக ஓட்டுங்க. இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒட்டி முடித்ததும் நம்ம அடுத்த ஸ்டெப்பை போகலாம். இது போன்ற டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக அதை அப்படியே மடித்து மேல் பக்கமாக ஒரு அயன் பண்ணிக்கலாம். இது இப்போ பண்ணும்போது அந்த பக்கம் நம்ம ஒட்டும்போது சரியாக ஒட்டலை அப்படின்ற பட்சத்தில் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ரிப்பாக ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி க்ளீனாக பண்ணுங்கள். இப்போ செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். 2 கிளாத்தையும் செப்பரேட்டாக பிரித்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு அடுத்து இந்த பீஸையும் கரெக்டாக க்ளீனாக அதே மாதிரி மடித்து மேல் பகுதியில் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது முக்கியமாக அயன் பண்ணுறது இந்த ஒட்டணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலையும் அதை மடித்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேண்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக உள்பக்கமாக மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் ஒன்று தான். நான் சொன்ன மாதிரி ஹீட்டு ரொம்ப முக்கியம். அது இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வைக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம இந்த கிளாத்தை பர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான பீஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப நம்ம இன்னும் பண்ண முடியாது. அதுக்காக கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. இப்போ இல்லாமல் மெட்டீரியல் காஸ்ட்டும் வேஸ்ட் ஆகும். இப்போ நான் க்ளீனாக ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கிளாத் எவ்வளோ தேவை அப்படின்றத அந்த அளவுக்கு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு ஒரு 2.5 இன்ச்சு போதும். அதனால் நான் அவ்வளோ வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெருசாகவும் உள்ள மடித்து இது பண்ணோன்னா நம்ம பேண்ட்டுக்குள்ளே அதிகமான பீஸ் இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது தேவையில்லை. ஸோ அதனால் கரெக்டாக இந்த 6 இன்ச்சு நம்ம வச்சுருக்கு இல்லையா, 6 சென்டிமீட்டர், அது வரைக்கும் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து உள் பக்கம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்களை நான் நிறையா போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட. அதே மாதிரி செகண்ட் பீஸையும் சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த சிசர்ஸ் எல்லாம் எப்படி பிடிக்கணுன்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். பேண்ட் எப்படி அட்டாச் பண்ணுற வீடியோக்கள் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள்.